சன்னியாசிகளை ஏன் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது சாஸ்திரம் அப்படின்னா, ஒண்ணுமில்லை, அவ எல்லாம் பந்த பாசங்கள்லாம் திறந்தவா. ஒரு இடத்துல இருந்துட்டோம்னா அந்த இடத்து மேலே ஒரு அஃபினிட்டி வந்துடும், அபிமானம் வந்துடும், அந்த பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் மேலாம் ஒரு பிரியம் வந்துடும். இது ஒரு பந்தத்துக்கு காரணமாயிடுறதுனால அவ ஒரே இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருந்தா கூட இந்த சாதுர்மாசியம்ங்கிற காலத்துல நமது நாட்டில் பார்த்தீங்கன்னா மழை காலம் ஆரம்பிச்சிடும். இந்த வைகாசி மாசம் ஆன உடனே கேரளாலேருந்து மழை ஆரம்பிச்சிடும். இந்த மழை காலத்துல ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் இந்த மழை காலம் தொடர்ந்து இருக்கும் நாட்டில் பல பாகங்கள்ல. இந்த மழை காலத்துல அவளுக்கு யாத்திரை பண்றது சிரமமா இருக்கும். இன்னொன்னு, மழை காலத்துல மழை பெஞ்சதுன்னா, மழை முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான ஜீவராசிகள் உற்பத்தி ஆகிருக்கும். இதெல்லாம் குறுக்கையும் நடுக்கையும் வேண்டி எத்தனையோ பார்த்தீங்கன்னா பூச்சி, கண்ணுக்கு தெரியாத புழு பூச்சிகள்லாம் எவ்வளோ எக்கச்சக்கமா இருக்கும். இதுக்கெல்லாம் அவளால ஏதான ஒரு ஹிம்சை வந்துட போறது அவ யாத்திரையில இருந்தா அப்படிங்கிறதுனால தான் சொல்றது. ஏன்னா சன்னியாசிகளுக்கு ரொம்ப முக்கியமானது அஹிம்சைங்கிறது. இந்த அஹிம்சை தான் சன்னியாசத்தோட ரொம்ப முக்கியமான குறிக்கோள். அவ மந்திரம் சன்னியாசத்துக்கு சொல்றதையே என்ன சொல்லி வாங்கிக்கிறா அப்படின்னா, என்ன பார்த்தா எந்த ஜீவராசிகளுக்கும் பயம் இல்லாத இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் சன்னியாசத்துக்கு மந்திரமே. அதனால சன்னியாசிகளுக்கு 3 விரதம் ரொம்ப முக்கியம். அதுல முதல் அஹிம்சை, 2வது பிரம்மச்சரியம், 3வது எந்த ஒரு பொருளும் உடைமை இல்லாத இருக்கிறது. இது 3 மொத்தட்ட இருந்தாலே சன்னியாசி தான். அஹிம்சை இருக்கணும், எந்த ஒரு பொருள் உடைமை இல்லாத இருக்கணும், பிரம்மச்சரியம் இருக்கணும். இது 3 சன்னியாச லட்சணமா சொல்லப்படுறது. அதனால இந்த அஹிம்சைக்கு பங்கம் வந்துடப்படாதே, எந்த ஜீவராசிகளுக்கும் அதனால இடைஞ்சல் வந்துடப்படாதேன்னு இந்த 4 மாசமும் இந்த மழை காலத்துல ஒரே இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு சாதுர்மாசி விரதம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது அவ வாசம் பண்றதுக்கு. அதே மாதிரி ஆகார நியமும் அவளுக்கு பலது சொல்லப்படுறது. அதுல இந்த 4 மாசத்துல ஒவ்வொன்னு விளக்கணும் அப்படின்னு சொல்றது. அதுல முதல் மாசம் சாக விரதம் அப்படின்னு கரிகா பழங்கள் எதையும் சேர்த்துக்கப்படாது. 2வது மாசம் தயிர் சேர்த்துக்கூடாது. 3வது மாசம் பால் சேர்த்துக்கூடாது. 4வது மாசம் திதள விரதம் அப்படின்னு பருப்பு வகைகள் எதையும் சேர்த்துக்கப்படாது. இப்படி 4 மாசமும் 4 நியமங்களோட விரதம் இருக்கணும், ஆகார நியமத்தோட விரதம் இருக்கணும், எந்த இடத்துலையும் யாத்திரை பண்ணாது இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்லப்படுறது சாஸ்திரம். இதைத்தான் சாதுர்மாசி விரதம் சாதுர்மாசி விரதம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனா ரிஷிகள்லாம் என்ன பண்ணா பரம கருணையினால இந்த கலியில 4 மாசம்ங்கிறது ரொம்ப லாங் பீரியடா இருக்கும் அப்படின்னு நினைச்சா போல இருக்கு. இந்த 4 மாசத்தை 4 பட்சமா பண்ணி, அதாவது 4 பட்சம் அப்படின்னா 2 மாசம், ஒரு மாசத்துக்கு 2 பட்சம் இல்லையா, 4 பட்சம்னா 2 மாசம். இந்த 2 மாசம் வரைக்கும் யாத்திரை பண்ணாத இருக்கிறது. ஆனா இந்த ஆகார நியமத்தோட இருக்கிற விரதம் 4 மாசமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. இப்போ இருக்கிற நியமா சன்னியாசிகள் எல்லாரும் இதைத்தான் கடைபிடிக்கிறா. அப்படிதான் பெரியவாளும் இந்த சாதுர்மாசி விரதத்தை அனுஷ்டிச்சிருந்தா. அதுல சொன்ன இந்த ஆகார நியம விரதம் எல்லாமே பரிபூர்ணமா பெரியவா அனுஷ்டானம் பண்ணியிருந்தா. அந்த 1919ஆம் வருஷ சாதுர்மாசியத்தை வேப்பத்தூர்ல பண்ணினா அப்படின்னு பார்த்தோம். அந்த சாதுர்மாசியத்துல இது எப்போ தொடங்குறது அப்படின்னா, ஆஷாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஷாட மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு கிருத்திகா மாசம் வரைக்கும், ஆஷாடம் டு கிருத்திகம் இந்த சாதுர்மாசியம். நம்ம தமிழ்ல சொல்லணும்னாக்க ஆனி மாசத்திலேருந்து கார்த்திகை மாசம் வரைக்கும் இதுதான் சாதுர்மாசியம். அந்த ஆஷாட பௌர்ணமியில வியாச பூஜை அப்படின்னு ஒண்ணு பண்ணுவா. தங்களோட குரு பரம்பரைக்கெல்லாம் இந்த பிரம்ம வித்யா சம்பிரதாயத்துல பரம்பரையானா வந்திருக்கு நமக்கு. சாட்சாத் ஆதிகுருவான பரமேஸ்வரனை தட்சிணாமூர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சு விஷ்ணுலேருந்து ஆரம்பிச்சு நாராயணம் பத்மபூமம் அப்படின்னு வரிசையா சொல்லப்படுறது இல்லையா. சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரம் அப்படி எல்லாம் சொல்றமே. அது மாதிரி சாட்சாத் பகவானான பரமேஸ்வரன்லேருந்து ஆரம்பிச்சு நமக்கு மந்திரோபதேசம் பண்ணி நமக்கு தீட்சை கொடுத்த குரு வரைக்கும் அந்த குரு பரம்பரை தொடர்ந்து வருது. அந்த பிரம்ம வித்தை அப்படிங்கிறது, இந்த ஞானம்ங்கிறது வாழையடி வாழையா தலைமுறையா நமக்கு பாசான் பண்ணி வந்துட்டு இருக்கு. அதனால அத்தனை பேரையும் நம்ம நன்றியோட வருஷத்துக்கு ஒரு நாளானும் ஸ்மரிக்கணும், கொண்டாடணும் அப்படின்னு. அதுக்கு ஏன் வியாச பூஜைன்னு பேர் வச்சா அப்படின்னர், நம்ம சனாதன மதத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூல புருஷர் வேதவியாச மகரிஷி. கிரகஸ்தாளா இருக்கிறவா வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த வியாசரை கொண்டாடுறோம். எப்போ அப்படின்னா
ஆவணியாவட்டத்துல இந்த ஸ்ராவண பௌர்ணமியில ஸ்ராவணம் அப்படின்னு கொண்டாடுற சமயத்துல வியாசரை கும்பத்துல ஆவாகனம் பண்ணி அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணி கிரகஸ்தாள்லாம் வழிபட்டுறா, பிரம்மச்சாரிகளும் வழிபட்டுறா. இந்த சன்னியாசிகள்லாம் இந்த சாதுர்மாசியத்துல வியாச பூஜையில அவரை வழிபடுறதுக்கு ஒரு ஹேதுவா இருக்கு. வியாசர் மட்டும் இல்ல, இந்த பிரம்ம வித்யா சம்பிரதாயத்துல உள்ள எல்லா குருக்களுக்கும் அவ பூஜை பண்றா. அக்ஷதையை பரப்பி அதுல எலும்பிச்சம்பழங்களை வச்சு அதுல அந்தந்த குருக்களை ஆவாகனம் பண்ணி அவளுக்கு ஷோடசோபச்சார பூஜை எல்லாம் பண்ணி அது ரொம்ப விஸ்தாரமா நடக்கும். வியாச பூஜைங்கிறது பெரியவா ஆரம்பிச்சாள்னா கார்த்தால 10 மணிக்கு ஆரம்பிச்சாள்னா கிட்டத்தட்ட சாயந்தரம் 4 மணி மட்டும் பூஜை பண்ணுவா இந்த வியாச பூஜையை. அவ்வளவு விமர்சையா நடக்கும். அந்த ஆஷாட பௌர்ணமிக்கு முத நாள் தான் துவாதசியிலேந்து தான் இந்த ஆகார விரதம்லாம் இருக்க ஆரம்பிப்பா. இந்த ஆகார நியமம் எப்போ பூர்த்தி ஆகும்னா கார்த்திகை மாசம் அந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு முன்னால வர துவாதசியோட முடியும். இந்த ஆஷாட பூர்ணிமாக்கு முன்னால வர ஏகாதசிக்கு பேர் சயன ஏகாதசின்னு பேரு. என்ன சயன ஏகாதசி அப்படின்னா விஷ்ணு அப்ப படுத்துக்க போறார், சயனத்துக்கு போறார், அதனால சயன ஏகாதசின்னு பேரு. இந்த கார்த்திகை மாசத்துல வர இந்த கிருத்திகா பௌர்ணமிக்கு முன்னால வர ஏகாதசிக்கு பேர் உத்தான ஏகாதசின்னு பேரு. அப்ப ஏந்திருக்கிறார். ஆஷாட ஏகாதசியில சயனத்துக்கு போய் இந்த கிருத்திகா ஏகாதசியில எழுந்திருக்கிறார். அந்த ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசியில என்ன பண்ணுவான்னா இந்த உத்தான ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசியை தான் பிருந்தாவன துவாதசி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் எல்லாத்தையும் சேர்த்துண்டு இந்த சன்னியாசிகள்லாம் பிக்ஷை பண்றது. அதாவது 4 மாசத்துல ஒன்னொன்ன தள்ளி இருந்தா இல்லையா, அதை எல்லாத்தையும் சேர்த்துன்னு இந்த விரதத்தை பூர்த்தி பண்றது அப்படின்னு. இந்த சாதுர்மாசிய விரதம் காஞ்சி மடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கோலாகலமா இருக்கும். இன்னி வரைக்கும் அந்த ஆச்சார அனுஷ்டானம் அந்த சாஸ்திரத்துல சொன்ன விதிப்படி இன்று வரைக்கும் நடந்துட்டு தான் வருது. அது காஞ்சி மடத்தோட தனி சிறப்பு. இப்படி இந்த சாதுர்மாசியத்தை வேப்பத்தூர்ல பண்ணின பெரியவா தஞ்சாவூர் ஜில்லால பல இடங்கள்ல யாத்திரை பண்ணியிருந்தா. 1920ஆம் வருஷம் திருவாரூருக்கு விஜயம் பண்ணினா. திருவாரூர் பெரிய மூலாதார க்ஷேத்திரம் அப்படின்னு தியாகராஜ சுவாமி, கமலாம்பா, நீலோத்பலாம்பா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருந்த க்ஷேத்திரம். இப்படி பல பெருமை உள்ளது இந்த திருவாரூர். அந்த திருவாரூர்ல கோலாகலமா அவளுக்கு வரவேற்பு. பெரியவா எங்க போனாலுமே பெரிய கோலாகல வரவேற்பு தான். அவ யாத்திரை பண்றதே 200க்கும் மேற்பட்ட சிப்பந்திகள், 30 மாட்டு வண்டிகள், நிறைய பசுமாடு, யானை, குதிரை, ஒட்டகம், தந்தப்பல்லாக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பரிவாரங்களை பார்த்தா பெரியவா ஒரு ஊருக்கு வந்தாள்னா ஒரு பெரிய ஊரே திரண்டு வராப்புல இருக்கும், கிராமமே நகுந்து வராப்புல இருக்கும். அப்படிதான் பெரியவா யாத்திரை பண்ணியிருந்தா. அதனால எங்க போனாலும் அவளுக்கு கோலாகல வரவேற்பு தான். ஊர் எல்லையிலேயே அவளை பூர்ண கும்பத்தோட மேளதாளங்களோட வரவேற்கிறது. அந்த ஊர் பிரமுகாள்லேருந்து அத்தனை பேரும், சாமானிய ஜனங்கள்லேருந்து அத்தனை பேரும் ஆசாசியா பெரியவாளுக்கு வரவேற்பு கொடுக்கறது. அதே மாதிரி அந்த ஊரை விட்டு போறதையும் ஊர் எல்லை தாண்டுற வரைக்கும் அவளுக்கு கூடவே போய் வழி அனுப்புறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப விமரிசையா பெரியவாளுக்கு நடந்தது. அந்த திருவாரூர்லேருந்து பெரியவா மகோதயம்ங்கிற புண்ணிய காலம் வந்தது. இந்த மகோதய புண்ணிய காலம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மகோதய புண்ணிய காலத்துல ஆதிசேது அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாரண்யம்ங்கிற க்ஷேத்திரம். அந்த வேதாரண்ய க்ஷேத்திரத்துல சமுத்திர ஸ்நானத்துக்காக கோடிக்கரை அப்படின்னு சொல்றோம். இந்த கோடிக்கரையில போய் சமுத்திர ஸ்நானம் பண்ணினா அந்த மகோதய புண்ணிய காலத்துல ரொம்ப விசேஷம்னு சொல்லிக்க. அர்த்தோதயம், மகோதயம் அப்படின்லாம் வருது. அந்த புண்ணிய காலங்கள்லாம் போய் வேதாரண்யத்துல கோடிக்கரையில சமுத்திர ஸ்நானம் பண்ணினா பெரிய பலன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால இந்த மகோதய புண்ணிய காலத்துல கோடிக்கரையில ஸ்நானம் பண்ணுங்கிறதுக்காக பெரியவா வேதாரண்யத்துக்கு போனா. வேதாரண்யம் பெரிய க்ஷேத்திரம், திருமறைக்காடு அப்படின்னு தமிழ்ல சொல்றா. தேவாரம்பாடின மூவர்ல 2 பேரான ஞானசம்பந்த பெருமாளும் அப்பர் சுவாமிகளும் இந்த வேதாரண்யத்துல பேர்க்கிறதை தான் கோவில் கதவு சாத்தியே இருக்க இவா சுவாமி வேதாரண்யேஸ்வரர் தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு தாபப்பட 2 பேரும் பதிகம் பாடி அந்த கோவில் கதவை திறந்து திருப்பி கோவில் கதவு சாத்திக்க முடியுமா பண்ணினா அப்படின்னு நமக்கு அவளோட சரித்திரம்லாம் சொல்றது. அவ்வளவு உயர்ந்த க்ஷேத்திரம். வேதமே காடா இருந்து பரமேஸ்வரனை பூஜை பண்ணித்தனால வேதாரண்யம் திருமறைக்காடு அப்படின்னு பேரு. சுவாமி பேரு வேதாரண்யேஸ்வரர், அம்பாள் பேரு வீணாவாத விதூஷணி அப்படின்னு பேரு. அதாவது வீணையோட நாதத்தை விட
யாழோட நாதத்தை விட இனிமையா இருக்குமா அம்பாள் வாயை திறந்து பேசினா. சௌந்தர்ய ஆச்சாரியர்கள் அப்படித்தானே சொல்றார். சரஸ்வதி வீணையை வச்சுன்னு கானம் பண்ணியிருந்தா, பரமேஸ்வரனோட பெருமையை பாடியிருந்தா, அம்பாளுக்கு முன்னால அம்பாள் உட்காந்து கேட்டுண்டா. அப்படி கேட்டு அம்பாளை என்ன பண்ணினா, சரஸ்வதி வீணை வாசிக்கிறதுக்கு கேட்பானே, அவ பாடுறதுக்கு கேட்பானே, கலைகளுக்கெல்லாம் அதிதேவதை. அப்படி சரஸ்வதி ஆனந்தமா பரமேஸ்வரனோட பெருமையை கானம் பண்ணி யாழோட வீணையோட வாசிச்சுன்னு பாட, அதுல மயங்கி அப்படியே அம்பாள் தலையாட்டின்னு பேஷ் பேஷ் அப்படின்னு அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாலாம். இப்படி அம்பாள் பேஷ் பேஷ்னு சொன்னோன்னு சரஸ்வதி என்ன பண்ணாலாம், வெக்கப்பட்டு தன்னோட பாட்டை நிறுத்திட்டு, வீணை வாசிக்கிறதையும் நிறுத்திட்டு, தன்னோட வீணையை தூக்கி ஒரையில போட்டு மூடி வச்சா அப்படின்னு ஆச்சாரியால் ரொம்ப ரசனையா சௌந்தரலஹரிஸ்வரர். ஏன் அம்பாள் பேஷ் பேஷ்னோன்னு ஒரு வித்வானா இருந்தா அப்ரிஷியேட் பண்ணினா, அப்ளாஸ் வந்தா மேற்கொண்டுனா நிறைய பாடணும். அம்பாள் ஏன் இப்படி சொன்னோன்னு சரஸ்வதி வீணையை மூடி வச்சான்னர். அம்பாளோட இந்த பேஷ் பேஷ்னு சொன்ன அந்த குரலோட இனிமையை கேட்டோன்னு சரஸ்வதிக்கு வெக்கமா படுத்தான். இவ சாதாரணமா பேஷ் பேஷ்னு பேசுறதே இவ்வளவு சங்கீதம் மாதிரி இனிமையா இருக்கே, இவளுக்கு முன்னாலே நம்ம கைவரிசையை காமிச்சோம், வீணையை வாசிச்சு காமிச்சோம், பாடினோம் அப்படின்னு அவளுக்கு வெக்கமா இருந்துதான். இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த திருமறைக்காட்டுல அம்பாளுக்கு வீணாவாத விதூஷணி அப்படின்னு பேர் இருக்கும் இல்லையோ, இது ரொம்ப பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கு இந்த சௌந்தர்ய ஆச்சாரியால் சொல்ற ஸ்லோகமும். அப்படி ஒரு உயர்ந்த க்ஷேத்திரம், அந்த வேதாரண்யத்தை தரிசனம் பண்ணிட்டு அந்தந்த ஊரை சுத்தீவிர உள்ள கிராமங்களுக்கெல்லாம் பெரியவா யாத்திரை பண்ணினா. இந்த யாத்திரையில நான் முக்கியமான ஊர்கள்லாம் தான் சொல்லிட்டு வரேன். ஆனா அந்தந்த ஊர்ல, இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னால நடுப்பறை என்னென்ன ஒரு க்ஷேத்திரங்கள்லாம் இருந்ததோ, சின்ன சின்ன கிராமமா இருந்தா கூட அந்த இடங்களுக்கெல்லாம் போய் இருந்து, அந்த ஊர்ல எல்லாம் அந்தந்த சௌரியத்துக்கு ஏத்தாப்புல நாட்கணக்குல தங்கி அவளோட உபச்சாரங்கள்லாம் ஏத்துண்டு அப்படி இல்லாம பெரியவா யாத்திரை பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த வேதாரண்யத்திலேருந்து நாகப்பட்டினத்துக்கு வந்தா. நாகப்பட்டினம்ங்கிறது பெரிய க்ஷேத்திரம். நமது தமிழ்நாட்டில் அதுவும் பார்த்தா பக்திக்கு பாகவத்துல சொல்றது, பக்தி எங்க பிறந்தது அப்படின்னு திராவிட தேசத்துல தான் பிறந்தது அப்படின்னு சொல்றது. தமிழ்நாட்டில் தான் பக்தியே பிறந்தது அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அதுக்கு சாட்சியா தான் நீங்க பார்த்தேன்னா, நமது பாரத தேசத்துல எவ்வளையோ மாநிலம் இருக்கு, எங்கேயும் இல்லாத ஒரு பெருமை தமிழ்நாட்டுக்கு என்னன்னு, திரும்பின இடம்லாம் கோவில். எந்த ஒரு கிராமமா இருந்தாலும், எந்த ஒரு சின்ன ஊரா இருந்தாலும் அங்க நிச்சயம் கோவில் இல்லாத ஊரே கிடையாது. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பழமொழி தமிழ்நாட்டில தானே இருக்கு. அதனால ஜனங்கள் இருந்தாலே அந்த ஊர்ல கோவில் இருந்தது அப்படிங்கிறது தெரியுது. அந்த கோவில் இல்லாம சாதாரண கோவில்லாம் இல்ல, பெரிய பெரிய ரிஷிகள்லாம், தேவதைகள்லாம், பல பக்தாள்லாம் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணின கோவில். அதனால ஒவ்வொரு க்ஷேத்திரமும் ஒவ்வொரு கிராமத்திலுமே இவ்வளவு சிறப்போட இருந்ததுனால பல க்ஷேத்திரங்களோட பெருமை நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுல ஒண்ணு இந்த நாகப்பட்டினம். இந்த நாகப்பட்டினத்துல காயாரோகணேஸ்வரன் சுவாமி அம்பாள் நீலாயதாட்சி. காயாரோகணம் அப்படின்னு பரமேஸ்வரன் என்ன பண்றாரான்னு, எந்த ஜீவன் அந்த க்ஷேத்திரத்துல போய் எந்த ஜீவன்கள்லாம் மறிக்கிறதோ அவளோட ஆவியை மட்டும் எடுத்துக்கிறது இல்ல, அந்த ஆத்மாவை மட்டும் அவர் ஐக்கியம் பண்ணிக்கிறது இல்ல, அந்த சரீரத்தோடையே அப்படியே ஐக்கியம் பண்ணிக்கிறார். காயத்தோட ஆரோகணம் பண்ணி அவர் ஏத்துண்டு சாயுஜ்யம் கொடுக்கிறார் அப்படின்னு இந்த க்ஷேத்திர மகாத்மியம்லாம் சொல்றது. அதனால அது பேர் காயாரோகண க்ஷேத்திரம்னு பேரு. இந்த நாகப்பட்டினத்துல காயாரோகணேஸ்வரன்னே பேரு. இந்த நாகப்பட்டினம் மட்டும் காயாரோகணம் இல்லை, இன்னும் 2 காயாரோகண க்ஷேத்திரம் இருக்கு. மொத்தம் 3 காயாரோகண க்ஷேத்திரம். அதில் நாகப்பட்டினம் காயாரோகணம் பெருசு. நாகைக்காரோணம், கச்சிக்காரோணம், குடந்தைக்காரோணம் அப்படின்னு 3 சொல்லப்பட்டிருக்கு. கச்சிக்காரோணம் அப்படின்னு காஞ்சிபுரம் ஒரு காயாரோகண க்ஷேத்திரம். காஞ்சிபுரத்துல காயாரோகணேஸ்வரர் அப்படின்னு க்ஷேத்திரம், அங்க கோவில் இருக்கு. அத குரு கோவில் அப்படின்னு இப்ப சொல்றா. அது காஞ்சி காரோணம். குடந்தை காரோணம், குடந்தையில கும்பகோணத்துல சோமேஸ்வரர் அப்படின்னு இருக்கார், அதுதான் காயாரோகண க்ஷேத்திரம். அவர் சோமேஸ்வரர் தான் காயாரோகணேஸ்வரர். அதே மாதிரி நாகப்பட்டினம், காஞ்சிபுரம், கும்பகோணம் இது 3 காயாரோகண க்ஷேத்திரம். அந்த நாகப்பட்டினத்துல காயாரோகண க்ஷேத்திரத்துல காயாரோகணேஸ்வரர் தரிசனம் பண்ணினா, அங்க நாகை நீலலோச்சனி அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தின்னு வந்தார். அந்த பத்திரிகை அதிபர் ஜி சதாசிவம் பிள்ளை அப்படிங்கிற பக்தர். அவர் பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணி பெரியவாள்கிட்ட ரொம்ப ஈடுபட்டு பெரியவா மேல 5 கவிதை பாடி பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணினர்.
இது ரொம்ப சகஜமா நடக்கும். பெரியவா போற இடத்துல அந்த புலவர்கள்லாம் வித்வான்கள்லாம் பெரியவா மேல ஸ்தோத்திரம் பண்றது, பாட்டு பாடுறது, கவிதை எழுதுறது, அர்ப்பணம் பண்றது அப்படின்னு தங்களோட உணர்ச்சி அந்த ஆனந்தத்தை அப்படியே அவளுக்கு தெரிஞ்ச விதத்துல வெளிப்படுத்துவா. அப்படிதான் இங்க இந்த சதாசிவம் பிள்ளையும் நாகப்பட்டினத்துல பண்ணினார். அந்த வருஷ வியாச பூஜை 1920 வருஷ வியாச பூஜை மாயவரத்துல பண்ணினா. மயூர கஷேத்திரம் அப்படின்னு பேரு. அம்பாள் பார்வதி மயில் உருவத்துல பரமேஸ்வரனை பூஜை பண்ணினது 2 இடத்துல 2 க்ஷேத்திரம். அது மயூர க்ஷேத்திரம் அப்படிங்கிறது மாயவரம் அப்படின்னு இருந்தது. இப்ப தமிழ்ல அதை மயிலாடுதுறை அப்படின்னு சொல்றா. அந்த மாயவரம் இன்னொரு மயிலா அம்பாள் பூஜை பண்ணிட்டு தான் திருமயிலை அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம், மயிலாப்பூர் அப்படின்னு சென்னையில சொல்ற அந்த க்ஷேத்திரம். இந்த 2 இடத்துல தான் அம்பாள் மயிலா பரமேஸ்வரனை ஆராதனை பண்ணினது. அந்த 1920 வருஷ வியாச பூஜையை மாயவரத்துல பண்ணினா. இந்த மாயவரத்துல வியாச பூஜை பண்ணி சாதுர்மாசியத்துல இருக்கிறதே ஒரு அற்புதமா ஒரு காரியத்தை பெரிவா பண்ணினா. ஸ்கூல் படிச்சுட்டு காலையில குழந்தை எல்லாம் நல்ல வேத வித்துக்கள் குலத்துல பிறந்து, ஆனா ஏதோ ஜீவனத்துக்காக ஒரு ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு ஒரு உத்தியோகத்தை பார்த்துன்னு இப்படி எல்லாம் இருந்து ஒரு சமுதாயம் மாறி போச்சு இல்லையா? அப்படி மாறினா கூட ஒரு காலத்தோட நிர்பந்தத்தினால, காலத்தோட கோலத்தினால மாறினா கூட நம்மளோட ட்ரெடிஷனை விடப்படாது, நம்மளோட பழமையை விடப்படாது, நம்மளோட ஆச்சார அனுஷ்டானத்தெல்லாம் விடப்படாது அப்படிங்கிறதுல பெரியவா ரொம்ப குறியா இருந்ததுனால எல்லோருக்கும் இந்த ஆஸ்திக ருச்சி வரணும், அந்த அனுஷ்டானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாயவரத்துல இருக்கிறது என்ன பண்ணினா, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் யாராருக்கெல்லாம் வேதாத்தியனம் பண்றதுக்கு அதிகாரம் உண்டோ அத்தனை பேருக்கும் அந்த லீவ்ல வெக்கேஷன் ட்ரைனிங் அது மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு வேத வகுப்பு ஆரம்பிக்கணும் அப்படின்னு எப்போ ஒழியறதோ அவளுக்கு சாயந்தர வேளையிலேயோ எப்போ அவ போய் அந்த வேத கிளாஸ்ல படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கணும்னு பண்ணினா, அதை என்ன பண்ணினா அப்படின்னா ராஜன் தோட்டம் அப்படின்னு ஒண்ணு அங்க இந்த ராஜன் தோட்டத்துல பெரிய கொட்டகை போட்டு பந்தல் போட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணி இருந்தது. பெரியவா ஒரு பக்கம் தங்கி இருக்கா, சந்திரமௌலீஸ்வர பூஜை, அதுக்கு வர சேவார்த்திகள் தரிசனத்துக்கு வருவா அப்படி எல்லாம் இருக்க, இன்னொரு பக்கத்துல 200க்கும் மேற்பட்ட பிராமண பசங்கள்லாம் இவ அத்தனை பேரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறவா இங்க பெரியவாளோடயே இருந்தா. அப்படி ஒரு ஏற்பாடு அங்க பண்ணியிருந்தா. அதுக்குண்டான வேத வித்துக்கெல்லாம் வர சொல்லி காலங்கார்த்தால வெடிகாரத்தால எழுந்திருக்க வேண்டியது, எல்லாருமா போய் காவேரியில ஸ்நானம் பண்ண வேண்டியது, பிராத ஸ்நானம் பண்ண வேண்டியது, அங்கேயே சந்தியாவந்தனத்தை பண்ண வேண்டியது, உடனே இந்த கொட்டைக்கு எல்லாருமா சமிதா தானம் பண்ண வேண்டியது. அதாவது இந்த பிரம்மச்சாரிய ஆசிரமத்துக்கு என்னென்ன சாஸ்திரத்துல நியமங்கள் சொல்லியிருக்கோ அதெல்லாம் அனுஷ்டானம் பண்றது. அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு தக்க வாத்தியார சொல்லி ருத்ரம் சமக்கம் சூக்தங்கள் முதலான ஒரு குறுகிய காலத்துல வேதத்துல என்ன ஒரு கொஞ்சமான ஒரு அபியாசம் வர முடியுமோ, அவளுக்கு கொஞ்சமானும் அதை கொடுக்க முடியுமோ அதுக்கு உண்டானதெல்லாம் ஏற்பாடு பண்ணி பெரிவா பண்ணியிருந்தா. அது எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த காலத்துல ரிஷிகளோட ஆசிரமம் எப்படி இருந்ததோ, ரிஷிகள் ஆசிரமத்துல பார்த்தீங்கன்னா ரிஷிகளும் அவளோட ரிஷிகுமாரர்களும் சிஷ்யாளுமா சேர்ந்துட்டு எப்பப்பாரு ஒரே கோலாகலமா வேத கோஷமும் அனுஷ்டானத்தோடையும் இருந்தாப்லே இந்த மாயவரம் 1920 வருஷம் இருந்தது பெரியவா சாதுர்மாசிய காலத்துல. அப்போதான் நவம்பர் மாசம் 2ஆம் தேதி அன்னைக்கு சைவ மடங்கள்ல முக்கியமான தர்மபுரம் அப்படிங்கிற அந்த தர்மபுரத்துல மடம் இருக்கு, சைவ மடம். அந்த தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் பெரியவாளை சந்திச்சு அந்த தர்மபுரம் ஆதீனத்து மடத்து சார்பில் காமகோடி பீடாதிகளுக்கு என்னென்ன மரியாதை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணினா. அப்ப இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்தது. இப்படி பெரியவா மாயவரத்துல சாதுர்மாசியத்துல இருக்கிறதே 2 கண்ணும் தெரியாத ஒரு இஸ்லாமியர், அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்லி அனுப்பிச்சிருந்தார். பெரியவா ஒரு நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு அவர் அழிச்சுன்னு வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தா. அவர் வந்தார். இந்த இஸ்லாமியர் 2 கண்ணும் தெரியாது, அவரோட மத வேத நூலான குர்ஆன்ல ரொம்ப பெரிய கெட்டிக்காரர், பெரிய வித்வான் அப்படின்னே சொல்லலாம். கற்றாரே கற்றாரே காமுருவர்னு படிச்சவாளுக்கு தானே பெரியவாளோட அருமை தெரியும், படிச்சவாளோட அருமை தெரியும். அதனால அவர் வரணும்னு 4 மணிக்கு பெரியவா சொன்ன டேட்டுக்கு வந்தார். அப்ப வரத்தே மடத்துல வித்வத் சதஸ் நடந்து வித்வான்கள்லாம் கூடி இந்து மதத்துல உள்ள வேத சாஸ்திரம் முதலானதெல்லாம் பரிமாறின்னு இருக்கா. பெரியவா அந்த பக்கத்திலேயே அவரை உட்காத்தி வச்சுன்னு எல்லாம் கேட்க சொன்னா. இந்த வித்வான்கள்லாம் எல்லாம் பேசி முடிச்சு அவெல்லாம் வியாக்கியானம் எல்லாம் பண்ணினோன்னு பெரியவா சொன்னா, இந்த இஸ்லாமியர்கிட்ட நீங்க உங்க மதத்துல என்னென்ன சொல்லியிருக்கு,
அந்த தர்மங்கள்லாம் என்ன, மனுஷா எப்படி இருக்கணும், கடவுளை அடையிற வழி என்ன, உங்க குரான்ல உள்ளத தத்துவங்கள்லாம் எல்லாருக்கும் இங்க சொல்லணும் அப்படின்னு. அவருக்கு ஒரே நெகிழ்ந்து போயிட்டது. இதை எதிர்பார்க்கல. பெரியவாளோட சாதாரணமா தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு நினைச்சுன்னு வந்தார். உடனே அவர் சொன்னார், இந்த பெரியவாளுக்கு முன்னால நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லா மதமும் என்ன சொல்றது, கடவுளை அடையிறதுக்கு வழிதான் சொல்றது. அந்த கடவுளுக்கு மேல ஒரு பொருள் இல்லை, அவன் இல்லாத பொருள் இடம் இல்லை அப்படி எல்லாம் சொல்றது. அப்பேற்பட்ட கடவுளோட ஸ்வரூபம் அன்புதான் அவனோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லு. நம்ம மதத்திலையும் அன்பே சிவம்னு தானே சொல்றோம், அதே தான் அந்த மதத்திலையும் சொல்றது. அதனால முக்கியம் அன்பு தான். எந்த இடத்துல அன்பு இருக்கோ அந்த இடத்துல ஈஸ்வரன் இருக்கார், கடவுள் இருக்கார் அப்படின்னு தான் எங்க மதமும் சொல்றது, அந்த மதமும் சொல்றது, எல்லா மதமும் சொல்றது. அப்படியே அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட அன்பு ஸ்வரூபமா இருக்கிற அந்த பகவான கடவுளை இப்போ பெரியவா ரூபத்துல பாக்குறேன் அப்படின்னு சொன்னார். காரணம், இவ்வளவு ஒரு அன்பு பெரியவாள்கிட்ட இருக்கிறத நேர அனுபவிக்கிறேன். அதனால எந்த இடத்துல அன்பு இருக்கோ அந்த இடத்துல தான் ஈஸ்வரன் இருக்கார். அந்த அன்பு, பூர்ணமான அன்பு, பிரேமையை பெரியவாள்கிட்ட பாக்குறேன், அவாதான் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு இந்த வித்வான்கள்லாம் அப்படியே கண்ணால தாரதாரையா தண்ணி விட்டு உருகினா. ஒரு அந்நிய மதஸ்தர் இப்பதான் முதல்ல வந்து பாக்குறார். பார்த்த மாத்திரத்திலேயே பெரியவாளோட அந்த தத்துவத்தை புரிஞ்சுன்னு எப்படி அவர் மனசூருகி சொல்றார். இது ஒன்றும் ஏற்பாடு பண்ணிட்டு ஷோக்கு சொன்னது இல்லை, அவர் ஆத்மார்த்தமா சொன்னது. இதை கேட்டோன்னே எப்பொழுதுமே எந்த ஒரு வார்த்தையும் நாம மனசார ஆத்மார்த்தமா ஒண்ணு சொன்னோம்னா யாரா இருந்தாலும் அவ கேட்கிறவாள அது உருக்கத்தான் உருக்கும். அப்படி இந்த இஸ்லாமியர் பெரியவாளை ஈஸ்வரன்னு சொன்னது, அன்பு பிரேமஸ்வரூபம்னு சொன்னதை பார்த்துட்டு எல்லாரும் கூடியிருந்த கேட்ட ஜனங்கள்லாம் உருகினா, வித்வான்கள்லாம் அவரை பாராட்டினா. பெரியவா அப்புறம் அவருக்கு என்னென்ன மரியாதை எல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி அவரை வழி அனுப்பி வச்சா.